குழந்தைகள் எளிதில் உச்சரிக்கின்ற ஒரு எழுத்து. உணவு ஊட்டுகிற போதே அந்த குழந்தை வாயை திறக்கிற போது ஆ உதயமாகி விடுகிறது. ஆகாரத்திலிருந்தே அகரம் உதயமாகி விடுகிறது. திருவள்ளுவரை பொறுத்தவரை அவர் குறைவான சொற்களில் நிறைவான பொருளை தந்தவர். அதுதான் திருக்குறளுக்கு சிறப்பு. நிறைய பேசுவார்கள், அதிலே பொருளே இருக்காது. அவர்கள் பேசுவதில் 1-2 கருத்துகள் தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை திருவள்ளுவர் பதடி என்று ஏன் சொன்னார் என்றால், அவர் செறிவாக குறட்பாவை எழுதியவர். அதனால் அதை சொல்வதற்கான தகுதி உடையவராக அவர் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஊடல் என்பது உப்பை போல இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எப்படி ஊக்கத்துக்கும் யானையை சொல்றாரு, ஊக்க குறைவுக்கும் யானையை சொல்றாரு. அதுக்கு நீங்க கொடுக்கிற விளக்கம் எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் பொறாமை உள்ளவன் நன்றாக வாழ்கிறானே, நல்லவன் தீமைகளை சந்திக்கின்றானே என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். இது வள்ளுவருடைய கேள்வி அல்ல, இந்த உலகத்தினுடைய கேள்வி. ஆனால் திருவள்ளுவர் இதற்கான விடையை அடுத்த குறளில் சொல்கிறார். அந்திமலை வாசகர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் என்பது வள்ளுவர் மாதம் என்று சொல்லலாம். தமிழ்நாடு அரசு குறள் வார விழாவை கொண்டாடுகிறது. அதை ஒட்டி இந்த மாதத்தில் நாம் சந்திக்கின்ற குறள் சார்ந்த ஆளுமை மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமை. வள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்தவர், நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், அதிகமான மிகச்சிறந்த பேச்சாளர், இளைஞர்களுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர், அது மட்டுமல்ல எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவர், மேனாள் தலைமைச் செயலாளர் ஐயா இறையன்பு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய உரை நிறைய கேட்டிருக்கோம், புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கோம். 100க்கும் மேல் 120 புத்தகங்கள் கீழே குறும்புத்தகங்கள் உட்பட எல்லாமே வாசிச்சிருக்கோம். இந்த நேர்காணல் உங்களுடைய குறள் சார்ந்தே நம்ம அமைச்சிருக்கோம் சார். இப்போ முதல் குறள்ல இருந்தே நான் உங்களை ஆரம்பிக்கிறேன் சார். அகர முதல்ல அந்த குறளுடைய இதை பலரும் பல விதமா சொல்றாங்க. தங்களுடைய கருத்து அந்த குறளுடைய முக்கியத்துவம் பற்றி. அகரம் என்பது தமிழில் மட்டுமல்ல, பல மொழிகளில் அதுதான் முதல் எழுத்தாக இருக்கிறது. கிரேக்கத்திலும் அரபிக் மொழியிலும் தேவநாகரியிலும் அது முதல் எழுத்தாக இருக்கிறது. 3500 ஆண்டுகளுக்கு முன்பே பீனீஷியன் மொழியில் அலஃப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த முதல் எழுத்து அகரத்திலிருந்து தான் தொடங்குகிறது. எனவே அகரம் என்பது பல மொழிகளில் முதல் எழுத்தாக இருப்பது. அகரத்திற்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு, குழந்தைகள் எளிதில் உச்சரிக்கின்ற ஒரு எழுத்து. உணவு ஊட்டுகிற போதே அந்த குழந்தை வாயை திறக்கிற போது ஆ உதயமாகி விடுகிறது. ஆகாரத்திலிருந்தே அகரம் உதயமாகி விடுகிறது. அகரத்திற்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு, அது மொழியின் முதல் எழுத்தாக இருப்பது மட்டுமல்ல, அதுவே சொற்களுடைய தொடக்கமாகவும் இருக்கிறது. ஒரு குழந்தை ஆவை சொன்ன பிறகுதான் மற்ற சொற்களை உச்சரிக்க தொடங்குகிறது. ஜான் எழுதிய பைபிளில் முதலில் ஒரு சொல் இருந்தது, அந்த சொல் ஆண்டவனிடம் இருந்தது, அந்த சொல் ஆண்டவனாகவே இருந்தது என்கின்ற வரி வருகிறது. நாம் ஒரு சொல் உருவாவதற்கு முன்னால் அது எப்படி உருவாகிறது என்று பார்க்க வேண்டும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் கூறுகிறார். ஒரு பொருள் இருந்தால்தான் சொல்லும் உருவாக முடியும். எனவே எல்லா பொருளும் சொல் குறித்தனவே என்றும் நாம் பார்க்க முடியும். ஒரு பொருளை வைத்துத்தான் சொல் என்பது உதயமாகிறது. அப்போது பொருள் எவ்வாறு உண்டாகிறது? பொருள் உண்டாக்குவதால் உண்டாகிறது. அந்த பொருளில் இருந்துதான் சொல் உண்டாகிறது. மனிதர்களும் ஒரு வகையில் உண்டாகிற போதுதான் அவர்களை குறித்த சொற்கள் வருகின்றன. அப்படி பார்க்கிற போது பொருள் இருப்பதனால் சொல் உண்டாவதனால் அந்த பொருள் எப்போது தொடங்கியது, யாரால் தொடங்கியது என்கிற கேள்வியும் வருகிறது. நாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை பற்றி படிக்கிற போது ஒன்றை தெளிவுபடுத்துகிறோம். பரப்பு வெளியும் நேரமும் ஒருமித்ததாக இருக்கிறது என்கிறார். ஸ்பேஸ் டைம் சிங்குலாரிட்டி என்று சொல்கிறார். தொடக்கம் என்று சொல்வதே நமக்கு புரிவதற்காகத்தான். ஏனென்றால்
பொருள் உண்டாகிற போதுதான் தொடக்கமும் உண்டாகிறது. ஒரு மனிதன் உண்டாகிற போதுதான் அவனுக்கான வாழ்க்கை தொடங்குகிறது. அவன் இல்லாமல் போகிற போதுதான் அவனுடைய இறப்பு ஏற்படுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது ஒரு பொருள் உண்டாகிற போதுதான் சொல் உண்டாகிறது என்றால் அந்த பொருட்களை யார் உண்டாக்கிறார்கள்? அப்படி பார்க்கிற போது அதை நாம் இறைமை என்று அழைக்கிறோம், இருத்தல் என்று அழைக்கிறோம், இயற்கை என்று அழைக்கின்றோம். அந்த இருத்தலிலிருந்து தான் பொருள்கள் உண்டாகின்றன. அந்த இருத்தலால் தான் சொற்கள் உண்டாகின்றன. அப்படி பார்க்கிற போது அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொன்னால் எழுத்துகள் மட்டுமே அகரத்தை அடிப்படையாக கொள்ளவில்லை. எழுத்துகளுக்கும் மூலமாக இருக்கிறது இறைமை. உலகத்திற்கும் மூலம், உலகத்தினால் ஏற்படுகிற எழுத்துகளுக்கும் இறைமையே மூலம் என்று கொள்ளலாம். நல்ல கருத்து, சிந்தனைக்குரிய கருத்து சார். சார், இப்போ நீங்க நிறைய குறளுக்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லியிருக்கீங்க. அது குறிப்பா எனக்கு நினைவுல நிக்கிறது செயற்கரிய செய்வர் பெரியர். அந்த குறளுக்கு சார் சொன்ன ஒரு விளக்கம் எனக்கு அது கொஞ்சம் ரீகால் பண்ணி எங்க வாசகர்களுக்காக பயன்படுத்தும் சார். திருவள்ளுவரை பொறுத்தவரை அவர் குறைவான சொற்களில் நிறைவான பொருளை தந்தவர். அதுதான் திருக்குறளுக்கு சிறப்பு. ஆசிரியப்பாவும் கலிப்பாவும் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் குறட்பாவை எழுதியவர் திருவள்ளுவர் என்பதுதான் அவருடைய புகழுக்கு காரணம். ஒரு குறளை வாசித்தால் எளிதில் அதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். அதை எல்லா இடங்களிலும் நாம் கடைபிடிக்க முடியும். வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் என்பதுதான். எனவே சுருக்கமாக சொன்ன திருவள்ளுவர், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியவர் செயற்கரிய செய்கலாதார் என்று சொன்னால், பெரியோர் என்பவர்கள் செய்வதற்கு கடினமானவற்றை செய்வார்கள். உதாரணமாக இமயமலையை ஏறுவது, 20 ஆண்டுகள் அமர்ந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பை கொடுப்பது, 24 ஆண்டுகள் ஒரே படைப்பிலே கவனம் செலுத்தி த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர் போல எழுதுவது, ஐசக் ஆசிமோவை போல 500 புத்தகங்கள் எழுதுவது, கம்பரை போல 10,000 பாடல்களை எழுதுவது, இவையெல்லாம் செயற்கரிய செயல்களாக கருதப்படும். அப்படி பெரியவர்கள் செயற்கரிய செயல்களை செய்கிற போது சிறியவர்கள் செயற்கரிய செயல்களை செய்ய முடியாது என்பது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. செயற்கரிய செய்வதனால்தான் அவர்கள் பெரியவர்கள். எனவே திரும்ப ஒரு முறை செயற்கரிய செய்கலாதார் சிறியர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் திருவள்ளுவருக்கு இல்லை. ஆகவே சிறியர் தாங்கள் செய்ய வேண்டியதே செய்ய மாட்டார்கள், செயற்குரிய செய்கலாதார். இதைத்தான் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த சாக்கு கணபதி ஐயர் சொன்னார். அவர் சொன்னார், சிறியர் தாங்கள் செய்ய வேண்டியதையே செய்ய மாட்டார்கள். அவர்கள் அப்படி செய்தால் நம் நாடு எங்கேயோ போயிருக்கும். எனவே சிலர் மகத்தான காரியத்தை செய்கிறார்கள், சிலர் தாங்கள் செய்ய வேண்டியதையே செய்ய மாட்டேன் என்கிறார்கள். இதே கருத்தை முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்பட்ட கியாப்பா விஸ்வநாதம் அவர்களும் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருப்பதை நான் படித்தேன். இதுல உடனே எனக்கு தொடர்ச்சியா ஒரு கேள்வி வருது, சிறியவர்கள் செய்ய வேண்டியது கூட செய்ய மாட்டீங்கன்ட்டு. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கோபமா போய் வள்ளுவர் பேசுற இடம் பயனில் சில் பாராட்டுவார்களே மக்கட் பதடின்னு திட்டுறாரு. நான் உங்களுடைய பேச்செல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். எப்பொழுதுமே நீங்க பயனில்லாத சொற்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். அதை இப்போ இன்னைக்கு கூட நம்ம வள்ளுவர் கூட்டத்தில் எடுத்துட்டு இருக்கோம். இந்த தேர் சக்கரத்துக்கு முன்னால் இருந்து எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்பு நண்பர் சொன்னாரு, இங்கதான் ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்துல ஒரு பாடல் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடல் என்னன்னு எனக்கு நினைவுக்கு வரல, உங்களுக்கு நினைவு சொன்னீங்க. ஆனா திரைப்படம் சார்ந்த எந்த செய்தியுமே நீங்க பகிர்ந்தது இல்லை உங்களுடைய படைப்புகள். இதே நானே உங்களோட தனிப்பட்ட முறையில கேட்டிருக்கேன். பொதுவா நம்ம இளைஞர்கள் எப்போதுமே திரைப்படம் சார்ந்து பேசுவது, அந்த மாதிரி நிறைய நேரங்கள் அதுல தான் வீணாகிறதுக்கு கவனிக்கிறோம். அந்த பயனில் சொல் பாராட்டுதல் அப்படிங்கிறத மக்கட் பதடின்னு வள்ளுவர் கோவப்படுவதற்கான காரணம் என்ன சார்? ஏன்னா இதுக்கு பதில் சொல்றதுக்கு உரிய தகுதியான நபர் நீங்க தான். பதடி என்று சொல்கிற போது பார்ப்பதற்கு அது தானியம் போலவே இருக்கும். நெல்லினுடைய பதர் என்று சொன்னால் அது புறத்தோற்றத்தில் நெல்லை போலவே இருக்கும், ஆனால் பயன்படாமல் போய்விடும். அதை சமைத்து நாம் உணவாக சாப்பிட முடியாது. அதை போல சில மனிதர்கள் பேசுகிற போது நிறைய சாதிப்பதை போல பேசுவார்கள், ஆனால் எதையும் செய்ய மாட்டார். அதனால் தோற்றத்தில் சாதிப்பதை போல பேசுகின்ற வாய்ச்சொல் வீரர்களை அவர் பதடி என்று கூறுகிறார். அவர்கள் பார்ப்பதற்கு நிறைய சாதிப்பதை போல பேசினாலும் உள்ளுக்குள் எந்த சத்தும் இருக்காது.
நாம் என்னதான் அவர்களை நம்பி ஒப்படைத்தாலும் அவர்களால் அதை நிறைவேற்ற முடியாது. அவர்கள் மற்றோருடைய நேரத்தை வீணடிப்பதோடு மட்டுமில்லாமல் நம்ப வைத்தும் ஏமாற்றுவார்கள். அது மட்டுமில்லாமல் நிறைய பேசுவார்கள், அதிலே பொருளே இருக்காது. அவர்கள் பேசுவதில் 1-2 கருத்துகள் தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை திருவள்ளுவர் பதடி என்று ஏன் சொன்னார் என்றால், அவர் செறிவாக குறட்பாவை எழுதியவர். அதனால் அதை சொல்வதற்கான தகுதி உடையவராக அவர் இருக்கிறார். இதே போன்ற ஒரு கருத்தை ஷேக்ஸ்பியருடைய வெனிஸ் நகரத்து வியாபாரியில் காணலாம். அதிலே கிராஷியானா என்கிற ஒரு பாத்திரம், அவன் நிறைய பேசுவான், அதில் பொருளே இருக்காது. அப்படிப்பட்டவனை சித்தரிக்கிற போது 2 மூட்டை உமிகளில் 2 தானியங்கள் தான் இருக்கும் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார். மகத்தான சிந்தனாவாதிகள் ஒரே மாதிரியாக சிந்திக்கிறார்கள் என்பதற்கு இது சான்று. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 இருக்கு. இப்போ கேட்டுட்டு இருக்க வாசகர்கள் எல்லாருமே இருப்பாங்க. உப்பமைந்தாளற்று புலவி, அந்த குறட்பாக்கு சார் சொன்ன விளக்கம் எனக்கு முன்னால் ஒரு வாட்டி நான் ஒரு பேஜில் கேட்டிருக்கேன். அது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? உப்பு என்பது பரமசிவம் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல எல்லா சுவைகளிலும் வருகிறது. இனிப்பிலும் உப்பாக முடிகிறது. துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாம் உப்பு என்றுதான் முடிகிறது என்று அவர் சொல்வார். உப்பை பொறுத்தவரை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இந்தியாவிலே வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோது உப்புக்கு வரி போட்டார்கள். அதனால் உப்பை காய்ச்சுவதற்கு தடை இருந்ததால் பல ஏழை எளிய மக்கள் உப்பு வாங்குவதற்கு சிரமப்பட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்பட்டார்கள் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் உப்பு வேலி என்கின்ற ஒரு புத்தகமே கூட வந்திருக்கிறது. உப்பு என்பது எல்லோரும் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள். நம்முடைய உடலிலேயே உப்பு இருக்கிறது. நம் இரத்தத்தில் உப்பு இருக்கிறது, வியர்வையில் உப்பு இருக்கிறது, கண்ணீரிலே உப்பு இருக்கிறது. பரிணாம வளர்ச்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் மனிதன் கடலில் தோன்றினான் என்பதால் தான் அவனுடைய கண்ணீரிலும் வியர்வையிலும் இரத்தத்திலும் உப்பு இருக்கிறது என்று நாம் படிக்கின்றோம். எனவே உப்போடு மனித இனம் மட்டுமல்ல, உயிரினங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. விலங்குகள் கூட உப்பை விரும்புகின்ற காரணத்தால் தான் சரணாலயங்களில் நதிகளுக்கு பக்கத்தில் உப்பு கட்டியை வைப்பார்கள். அவை நக்கிவிட்டு தண்ணீரை குடித்து விட்டு சென்றோம். உப்பு அவற்றிற்கு தேவை என்று உணர்கிறது. பணக்காரர்களுக்கும் எளிய மக்களுக்கும் இருக்கிற வேறுபாடு இனிப்பினால் வருகிறது, உப்பினால் வருவதில்லை. நிறைய இனிப்பு சாப்பிடுகிற வசதி பணக்காரர்களுக்கு இருக்கிறது. ஒருவர் பணக்காரர் என்று சொன்னால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடு என்று யாரும் சொல்வதில்லை. ஆனால் அவர் உணவிலே நிறைய வகைகளில் இனிப்பை எடுத்துக்கொள்கிறார். எல்லோரும் சமமாக எடுத்துக்கொள்வது உப்பு தான். அந்த உப்பை பொறுத்தவரை அதற்கு மருத்துவ குணங்களும் இருக்கிறது, அது தொழிற்சாலை பயன்களும் உப்புக்கு இருக்கிறது. எனவே உப்பு என்று சொல்கின்ற போது நம் வாழ்க்கையோடு மிகுந்த தொடர்புடையதாக அது இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருக்கிற அந்த ஊடல் என்பது உப்பை போல இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் புளியை தண்ணீரில் கரைத்தால் நிறம் தெரிந்துவிடும். நீங்கள் கசப்பான பொருள் எதையாவது கலந்தாலும் நிறம் தெரிந்துவிடும். திருவள்ளுவர் காலத்தில் சர்க்கரை கிடையாது, வெல்லம்தான். வெல்லத்தை நீங்கள் தண்ணீரில் கலந்தால் அந்த தண்ணீரின் நிறம் காட்டி கொடுத்து விடும். ஆனால் உப்பை கரைத்தால் அது வெளியே தெரியாது. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஊடல் கூட அடுத்தவர்களுக்கு தெரியாதவாறு இருக்க வேண்டும் என்பதனால் தான் உப்பை பயன்படுத்தினார். அதே அளவுக்கு அதிகமாக ஆகக்கூடாது என்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று. அப்படி தெரியாமல் இருக்கிற காரணத்தினால்தான் யார் யார் வந்தால் அவர்களுடைய ஊடல் குறைந்து விடும் என்று தொல்காப்பியர் கூறியிருக்கிறார். விருந்தினர்கள் வந்தால் அவர்களுடைய அந்த ஊடல் மறைந்து இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை புரிந்து அவர்களை விருந்தோம்புவார்கள் என்று. அந்த விருந்தினர்களுக்கு அந்த ஊடல் தெரிந்துவிட்டால் அவர்கள் வீட்டிலிருந்து சென்று விடுவார்கள். மற்றவர்களுக்கு தெரிந்தால் கணவன் மனைவிக்குள் புகுந்து சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவார்கள். எனவே பக்கத்து வீட்டினருக்கு கூட தெரியாத அளவிற்கு அந்த ஊடல்
பூடகமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும், உப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் அவர் கூறுகிறார். அதனால்தான் நம்முடைய உணவிலே அயோடின் குறைகிறது என்ற போது எதில் கலக்கலாம் என்று யோசித்தார்கள். சர்க்கரையில் கலக்கலாமா? அப்போது பணக்காரர்கள் நிறைய சர்க்கரை எடுத்துக்கொள்வார்கள், எல்லோருமே ஒரே அளவுதான் உப்பு எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் உப்பில் கலக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அதனால்தான் அயோடின் கலந்த உப்பு விற்கப்படுகிறது. எனவே உப்புக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அதனால்தான் உப்பமைந்தற்றால் புலவி என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டார். சார், நீங்க நிறைய பேரை ஊக்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ நானும் கொஞ்ச நாளா நிறைய பேரை ஊக்கப்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறேன். சில சமயங்கள்ல எனக்கே ஊக்கம் குறைஞ்சு போகுது சார். சில சூழல்கள்னால குறைஞ்சு போகும்போது, ஏன்னா ஒரு கருத்து உங்களுடைய இதுல படித்தேன். அதாவது திருக்குறள்ல யானையை பற்றி 597வது குறள்லையும் 599வது குறள்லையும் எப்படி ஊக்கத்துக்கும் யானையை சொல்றாரு, ஊக்க குறைவுக்கும் யானையை சொல்றாரு. அதுக்கு நீங்க கொடுக்குற விளக்கம் எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இல்லை என்னன்னா, தூரத்தில் ஒரு புலியை பார்த்துச்சுன்னா யானை கொஞ்சம் பயப்படுது அப்படின்னு சொல்லி வனத்துறையில் இருக்கிறவங்க சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுவதற்கு என்ன பொருள் என்றால், புலி யானையை தாக்கினால் யானை அதை திருப்பி தாக்க முடியாது என்பது காரணம் அல்ல. ஒரு யானை கூட்டம் செல்கிற போது அந்த யானை கூட்டத்தில் இருக்கிற குட்டிகளை பாதுகாப்பது யானைக்கு மிகவும் முக்கியம். அதனால் புலி வருகிற போது அது கடைப்பிடிக்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு. நாம் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தந்தங்கள் உள்ள ஒரு களிறு வருகிற போது அரிமாக்கள் எல்லாம் பயந்து ஓடுவதை நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஒரு களிரை ஒரு புலியாலோ அல்லது ஒரு அரிமாவாலோ எதிர்த்து தாக்க முடியாது. ஆனாலும் ஓர் அச்ச உணர்வு அந்த புலியை பார்த்ததும் யானைக்கு ஏற்படுவது இயற்கை என்பதால், பெரிய உருவம் கொண்ட அந்த யானை கூட தன்னுடைய ஆற்றலை உணராத காரணத்தால் உருவத்தில் சிறிதாக இருக்கிற புலியை பார்த்து பயப்படுகிறது. ஒரு 350 கிலோ உள்ள ஒரு புலியை பார்த்து 5000 to 6000 கிலோ உள்ள ஒரு யானை பயப்படுகிறது. ஏனென்றால் தன்னுடைய ஆற்றல் அதற்கு தெரிவதில்லை. சரி, யானையை ஊக்கமின்மைக்கு உதாரணமாக கூறிவிட்டார். ஆனால் இன்னொரு குறட்பாவில் அதே அதிகாரத்தில் சிதைவிடத்து ஒல்கார் உறவார் புதையம்பிற் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவு அம்புகள் பாய்ந்தாலும் போர்க்களத்தில் சிறிதும் அச்சமின்றி முன்னேறி சென்று எதிரிகளை தாக்குகின்ற களிரை போல ஊக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதன் பொருள் என்னவென்றால், நம் மீது விமர்சன கணைகள் பாய்ச்சப்படலாம், நம்மை குறை கூறுபவர்கள் இருக்கலாம், நம்மை எதிர்ப்பவர்கள் இருக்கலாம், நாம் கொண்டு வருகிற கொள்கையில் மேடு பள்ளங்களை சுட்டி காட்டுபவர்கள் இருக்கலாம், நம் மீது சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக பழி சொல்பவர்கள் இருக்கலாம். இவர்கள் தான் உங்கள் மீது அம்புகளை பாய்ச்சி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மனித மனம் எவ்வளவு புகழ் வந்தாலும் திகட்டாமல் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் ஒரு சின்ன பழி வந்தால் நாம் சுருங்கி போவதற்கு காரணமே, நாம் நேர்மையானவர்கள், நம்மீதா இப்படி ஒரு குற்றச்சாட்டு என்று நினைக்கிறோம். அதுதான் நம்மை சோர்வடைய செய்கிறது. அதற்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த யானையை பாருங்கள், அந்த களிரின் மீது எவ்வளவு அம்புகள் பாய்ந்தாலும் அது கவலைப்படாமல் முன்னேறி சென்று எதிரிகளை துவம்சம் செய்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு யானைகள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மன்னனுடைய திறமையை காட்டியது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தையும் நாம் பார்க்க வேண்டும். போர்க்களத்திலே மன்னர்கள் யானை மீதுதான் இருப்பார்கள். ஒருவேளை யானையிலிருந்து அவர்கள் கீழே இறங்கிவிட்டால் அவர்கள் தப்பி ஓட போகிறார்கள் என்று நினைத்து அவர்கள் படை வீரர்களே அந்த போர்க்களத்தில் இருந்து ஓடிவிடுவார்கள். காரணம், மன்னன் என்பவன் கம்பீரமாக யானை மீது தான் இருக்க வேண்டுமே தவிர குதிரை மீது இருக்கக்கூடாது. அதனால்தான் ஊர்வலம் வருகிற போது கூட மன்னன் கம்பீரமாக யானை மீது அமர்ந்திருப்பதற்கு காரணம் மற்றவர்களை விட உயரமாக தெரிய வேண்டும் என்பதனால்தான். எனவே அந்த யானை என்ன சொல்கிறது? ஏன் காட்டிலே புலியை பார்த்தால் பயப்படுகிற யானை போர்க்களத்திலே எவ்வளவு அம்புகள் பாய்ந்தாலும் ஊக்கத்துடன் முன்னேறுகிறது? அதற்கு முக்கிய காரணமே, இந்த யானை பயிற்சி பெற்றிருக்கிறது. அந்த யானைக்கு பயிற்சி இல்லை. பயிற்சியின் காரணமாக இந்த யானைக்கு தன்னுடைய ஆற்றல் தெரியும்.
தன்னுடைய ஆற்றல் தெரிந்த காரணத்தால் அது எதிரிகளை துவம்சம் செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறது. இந்த அம்பு என்னை ஒன்றும் செய்யாது என்று நினைக்கிறது. அதனால் ஊக்கத்தை கூட பயிற்சியின் மூலம் அதிகப்படுத்தலாம். இதே இதனோட தொடர்புடைய ஒரு கேள்விதான். இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்றாரு. அது எப்படி சார் துன்பம் வரும்போது சிரிக்க முடியும்? கண்ணதாசனே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, எப்படி சிரிக்க முடியும்? இடுக்கண் வருங்கால் நகுக என்பதன் உண்மையான பொருள் என்னவென்றால், உங்களுக்கு துயரம் நேருகிற போது நீங்கள் அந்த துயரத்தால் தொய்வடைந்ததாக சமூகத்தின் முன்னால் காட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் சமூகத்தில் தொய்வடைந்ததாக காட்டிக்கொண்டால் அதற்கு பிறகு உங்களிடம் பணியாற்றுபவர்களே உங்களை விட்டு போய்விடுவார்கள். நீங்கள் அந்த இடத்தில் இந்த துன்பம் என்னை பாதிக்காது என்று சிரித்து கொண்டு அதை எதிர்கொள்கிற போதுதான் உங்களிடம் பணியாற்றுபவர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பார்கள். இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். வரலாற்றிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் யாரெல்லாம் துயரம் ஏற்படுகிற போது அதை பற்றி கவலைப்படாமல் தங்கள் படைகளை சேர்த்து கொண்டு போராடினார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள். முதல் 2 முறைகளில் தோல்வி அடைந்தவர்கள் கூட அதற்கு பிறகு படைகளை திரட்டி வெற்றி பெற்றதை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. எனவே துயரம் வருகிற போது சிரிக்க வேண்டும் என்று சொல்வது அந்த துன்பத்தை நாம் கடந்து செல்வதற்கான ஒரு வழிமுறை மட்டுமல்ல, உங்களோடு பணியாற்றுபவர்களை நீங்கள் அவ்வாறு ஊக்கப்படுத்துவதற்கும் அது ஒரு வழிமுறை. வாட் தே டோன்ட் டீச் யூ அட் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் என்கின்ற அற்புதமான ஒரு புத்தகத்தை மெக்கார்மக் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு நிறுவனத்தில் ஒரு கிளையை மூட வேண்டும் என்று முடிவு செய்கிற நேரத்தில் நகைச்சுவையான ஒரு கருத்தை ஒருவர் சொல்கிறார். அப்படி சொன்னதும் அந்த கூட்டத்திலே இருந்தவருடைய மனநிலை இறுக்கத்திலிருந்து விடைபெறுகிறது. அவர்கள் சரி இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். பிறகு அந்த கிளை நன்றாக இயங்க தொடங்குகிறது. ஒரு கூட்டத்தில் கூட இதை போன்ற சூழலில் ஒரு நகைச்சுவை என்பது மனத்தை தளர்த்துகிறது. அப்படி தளர்த்துகிற போதுதான் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான, அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை சிந்திக்க முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் அங்கேயே தேங்கி விடுவீர்கள். நீங்கள் தேங்குவதை தடுப்பதற்கு அந்த சிரிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதனால் துன்பம் வருகிற போது சிரிக்க வேண்டும் என்று சொல்வது வெளியிலே சிரிப்பது மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளேயே இதை நாம் கடந்து செல்ல முடியும் என்று நினைப்பதுதான். தடைகள் வருகிற போது ஒன்று அதை உடைத்து கொண்டு வெளியே போவது அல்லது உடைந்து போவது. திருவள்ளுவர் கூறுவது உடைத்து கொண்டு வெளியே போவது. சரி சார், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். இதோட தொடர்புடைய ஒரு கேள்வியாக எனக்கு தோணுது. உடைச்சிட்டு வெளியில போடணும்னு சொல்றாரு, ஆனா அவரே அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும்னு வரும் பொழுது பதில் சொல்லாம விட்டுருதாரா? திருவள்ளுவருடைய அந்த குறட்பாவை மட்டும் நாம் தனியாக பார்க்க கூடாது, அடுத்த குறட்பாவோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் பொறாமை உள்ளவன் நன்றாக வாழ்கிறானே, நல்லவன் தீமைகளை சந்திக்கின்றானே என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். இது வள்ளுவருடைய கேள்வி அல்ல, இந்த உலகத்தினுடைய கேள்வி. அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம், கையூட்டு வாங்குவோம் நன்றாக இருக்கிறானே, ஏமாற்றுபவன் நன்றாக இருக்கிறானே, மோசடி செய்பவன் நன்றாக இருக்கிறானே, நாம் ஏன் துயரப்படுகிறோம் என்று பலர் சிந்திப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருவள்ளுவர் இதற்கான விடையை அடுத்த குறளில் சொல்கிறார். அந்த குறளை நீங்கள் நுட்பமாக படித்தால் ஒன்று தெரியும். இவர்கள் நெடுங்காலம் நன்றாக இருப்பதில்லை, இவர்களுடைய உயர்வு தற்காலிகமாக இருக்கிறது. ஆனால் யார் ஒருவர் நேர்மையாகவும் பொறாமையின்றியும் இருக்கிறார்களோ அவர்கள் தற்காலிகமாக சிரமப்படுகிறார்கள், ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பொறாமைப்பட்டோ தவறான வழியிலேயோ யார் ஒருவர் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு இந்த உலகம் உங்களை தள்ளிவிடுகிறது. அதனால்தான் ஒரு புத்தகத்தை ராபின்சன் சர்மா எழுதினார், Who will cry when you die என்று எழுதினார். நாம் இறந்த பிறகு இந்த சமூகம் எப்படி நம்மை நினைவில் வைத்துக் கொள்ளப் போகிறது? திருவள்ளுவரை 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய பங்களிப்பு. அந்த பங்களிப்பு என்பது குயுக்தியினால் வெற்றி பெறுவதை பற்றி கூறவில்லை, ஏமாற்றுவதால் வெற்றி பெறுவதை பற்றி கூறவில்லை,
அறத்தின்படி வாழ்வதால் எப்படி வெற்றி பெறுவது என்பதை பற்றித்தான் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதனால்தான் இன்று திருவள்ளுவரை பற்றி பேசுவதற்கு நாம் வள்ளுவர் கோட்டத்தில் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம், யார் ஒருவர் செம்மையாக வாழ்கிறார்களோ அவர்கள் மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறார்கள். 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். வாழ்கிற போதே செத்து போகிறவர்கள். அதைத்தான் கோல்ரிட்ஜ் தன்னுடைய ஏன்ஷியன் மெரைனர் என்கிற அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். டெத் இன் லைஃப், வாழ்கிற போதே செத்து போகிறவர்கள் டெத் இன் லைஃப், செத்து போன பிறகு வாழ்கிறவர்கள் லைஃப் இன் டெத். ஒரு போர்க்களத்தில் ஒருவன் இறந்து போகிறான் என்றால் லைஃப் இன் டெத். ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக போராடி ஒருவன் இறந்து போகிறான் என்றால் லைஃப் இன் டெத். அயோக்கியத்தனம் செய்து ஒருவன் வாழ்கிறான் என்றால் டெத் இன் லைஃப். எனவே டெத் இன் லைஃபா லைஃப் இன் டெத்தா என்பது மிகவும் முக்கியம். அப்படி பார்க்கிற போது முதலாவதாக வாழ்கிற போதே மரணமடைகிறவர்கள், இரண்டாவதாக வாழ்ந்த பிறகு மரணம் அடைபவர்கள், மூன்றாவதாக மரணமடைந்த பிறகும் வாழ்கிறவர்கள். அவர்கள்தான் லைஃப் இன் டெத் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்துபவர்கள். அப்படி வாழ்கிறவர்கள் இந்த அவ்விய நெஞ்சத்தோடு இருப்பதில்லை, அதை கடந்து செய்கிறார்கள் என்பதைத்தான் அடுத்த குறளிலேயே அவர் தெளிவுபடுத்துகிறார். சார், இடனறிதல் வள்ளுவர் வச்சிருக்காரு. இடத்துக்கேற்ற இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இப்போ நம்ம இந்த சிற்பத்தேர்வு நாள் நின்றுட்டு இருக்கோம் சார். இதுல 133 அதிகாரமும் சதிக்கிருக்காங்க. பேர் எல்லாத்தையும் காட்சியா சதிக்கிருக்காங்க. இல்ல மக்கட்பேறு அதிகாரம் அடிக்கடி எல்லோராலும் மேற்கால் காட்டப்படுவது. நீங்க அந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை எப்படி பாக்குறீங்க? மக்கட்பேறு என்கிற அந்த அதிகாரத்தை முதலில் புதல்வரை பெறுதல் என்றுதான் தலைப்பிட்டு பரிமேலழகர் உட்பட அழைத்தார்கள். அதற்கு மக்கட்பேறு என்கின்ற பெயரை வைத்தவரே மணக்குடவர் தான். மக்கட்பேறு என்று சொன்னால் ஒரு குழந்தையை நீங்கள் பெறுவது ஒரு வரத்தை போன்றது என்பது. திருவள்ளுவர் அந்த அதிகாரத்தில் டிராமாட்டிக் மோனலாக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உத்தியை கடைபிடிக்கிறார். ஆனால் அது நேரடியான டிராமாட்டிக் மோனலாக் அல்ல, சங்க இலக்கியத்தில் வருவது அப்படிப்பட்டது அல்ல. இது சற்று பூடகமான ஒன்று. அந்த குறட்பாவில் வரிசையாக ஒரு குழந்தை வளர்வதை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் எரிக்சன் சைக்காலஜியிலே குழந்தை எப்படி வளர்கிறது என்று சொல்வதை போல திருவள்ளுவரிலே குழந்தை எப்படி வளர்கிறது என்று குறிப்பிடுகிறார் பல்வேறு நிலைகளை. முதலாவதாக அவர் சொல்வது, குழந்தையை பெறுவது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பேறு. அந்த குழந்தைகள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மலர்ச்சி அடையும். ஷேக்ஸ்பியர் கூட ஒரு சாலட்டில் இதை சொல்கிறார், எல்லா செல்வங்களும் பெற்று என்ன, குழந்தை செல்வம் இல்லாவிட்டார். எனவே குழந்தைகள் முக்கியத்துவம் என்பதை உணர்ந்த பிறகுதான் ஒருவர் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் என்பது உபபொருட்கள் அல்ல, மூலப்பொருட்கள். பல நேரங்களில் அவை உபபொருட்களாக இருப்பதுதான் பிரச்சனை. எனவே அவர் சொல்லுகிறார், நீ குழந்தைக்காக ஏங்க வேண்டும், ஏங்கி அந்த குழந்தை பிறக்க வேண்டும். அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை நீ போற்றி வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை வளர்கிற போது, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது உன்னுடைய சாப்பாட்டில் கை வைக்கும். அது கை வைத்த அந்த சாப்பாடு அமிர்தத்தை போல. ஏனென்றால் உன்னுடைய குழந்தை அது தொட்டிருக்கிறது, அது அவ்வளவு இனிமையானது. குழந்தைகள் 2 இன்பங்களை தருகிறார்கள். ஒன்று தீண்டி தருகிற இன்பம், இன்னொன்று முத்தமிட்டு தருகிற இன்பம். அதனால்தான் குழல் இனிது யாழ் இனிது என்கிறார். அதற்கு முன்னாலேயே அந்த குழந்தைகளை கட்டி தழுவுகிற போது ஏற்படுகிற ஒரு இன்பம். பிறகு குழல் இனிது யாழ் இனிது. எதற்காக குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்லுகிறார் என்றால், குழலை உதடுகளால் நீங்கள் ஸ்பரிசித்தால் வருகிற இசை, யாழை மீட்டுவதால் வருகிற இசை. ஒரு குழந்தை முத்தமிட்டும் இன்பத்தை தருகிறது, கட்டித் தழுவியும் இன்பத்தை தருகிறது என்று சைத்தன்யயதி குறிப்பிட்டார். எனவே குழலும் யாழும் எப்படி நாம் தீண்டினாலும் மீட்டினாலும் முத்தமிட்டாலும் இன்பம் தருகிறதோ அதை போல. ஏனென்றால் முதலில் அந்த குழந்தைக்கு என்ன என்று தெரியாது, தவழ்ந்து வருகிறது, உங்கள் சாப்பாட்டிலே கை வைக்கிறது. பிறகு நீங்கள் அதை ஸ்பரிசிக்கிற போது உங்களை கட்டிக்கொள்கிறது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு பேசத் தொடங்குகிறார். பேசத் தொடங்குகிற போது அந்த மழலையை நீங்கள் நேசிக்கிறீர்கள். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். சான்றாண்மையோடு வளர்க்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அந்த குழந்தை வளர்கிறது. அது வளர வளர அதனுடைய அறிவை பார்க்கிறீர்கள்.
உங்கள் குழந்தை உங்களை அறிவில் மிஞ்ச வேண்டும் என்பதுதான் உங்களுடைய அவாவாக இருக்க முடியும். எந்த தந்தையும் என் மகன் என்னை விட அறிவாளியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்ப வேண்டும். தம்மில் தம்மக்கள். ஆமா. அதற்கு பிறகு அந்த குழந்தையை மற்றவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள். பாராட்டுகிற போது அறிவுக்காக மட்டுமல்ல, பண்புக்காகவும் பாராட்டுகிறார்கள். நானே பாராட்டி கொண்டிருக்க முடியாது. இறுதியாக சொல்கிறார், இப்படியெல்லாம் வளர்த்தவர்களுக்கு அவன் என்ன நன்மை செய்ய முடியும்? அவன் செய்வதெல்லாம் இப்படி ஒரு மகனை இவர்கள் பெறுவதற்கு என்ன தவம் செய்தார்களோ என்று சொல்வதுதான். எனவே படிப்படியாக ஒரு குழந்தையின் வளர்ச்சியை காட்டி அது ஒரு இளமை பருவத்தை அடைந்த போது ஓர் அவையிலே, சமூகத்திலே, ஒரு நாட்டிலே எப்படி பேரும் புகழுமோடு வாழ்ந்து தன்னை இவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்தார்களோ அந்த பெற்றோருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதை படிப்படியாக சொல்லி விளக்க வைக்கிறார் திருவள்ளுவர். இதிலே ஒவ்வொரு வரியும் முக்கியம். குழல் இணைது யாழ் இணைது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பதை ஒருவர் சுருக்குகிறேன் என்று குழல் யாழ் இனிது என்ப மழலை கேளாதவர் என்று சுருக்கிறார். இதிலே முக்கியமானது தம் மழலை என்பதுதான். ஔவையார் ஒரு பாடலை எழுதியிருப்பார், யாழோடும் கொல்லா பொழுதோடும் புணரா என்று. ஆனால் திருவள்ளுவர் குழந்தைகளுடைய அந்த குரல் இருக்கிறதே, அது யாழை விட இனிமையானது என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையில் பார்க்கிற போது மக்கட்பேறு என்பது ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அருமையான கலைக்களஞ்சியமாக திகழ்கிறது. இதே மாதிரி இந்த வைப்பு பிரச்சனையில இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கடைசி குரல். சில அதிகாரங்கள்ல கடைசி குரல் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. ஒரு சில இடங்கள்ல விதிவிலக்கா சொல்றாரு. குற்றம் கடிதல்ல பாத்தீங்கன்னா ஒரு விதிவிலக்கு கடைசி குரல்ல சொல்றாரு. சில இடங்கள்ல பொருந்தாமலே இருக்கு, சில இடத்துல கோபப்பட்டு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்குல்ல, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கடைசி? என்னை பொறுத்தவரை திருவள்ளுவர் அரவிந்தர் ஷேக்ஸ்பியருடைய அந்த 5 விதமான நடைகளை பற்றி பேசுகிறார். அதில் அவர் அடிக்குவேட் ஸ்டைல் என்பதில் தொடங்கி சூப்பர் இன்னெவிட்டபிள் ஸ்டைல் என்கின்ற இந்த 5 விதமான நடைகளையும் அவர் பயன்படுத்துகிறார். திருவள்ளுவர் தன்னுடைய குறட்பாக்களில் ஓர் அதிகாரத்திலேயே தொடக்கத்தில் ஒரு அடிக்குவேட் ஸ்டைலை சொல்லுகிறார். அதிலே ஏதாவது ஒரு குறளில் சூப்பர் இன்னெவிட்டபிள் ஸ்டைலையும் சொல்கிறார். சுப்ரீம் இன்னெவிட்டபிள் ஸ்டைல் என்பது என்னவென்றால் கன்னத்தில் அறைவதைப் போல சொல்கிற ஒன்று. மற்றவற்றையெல்லாம் நீ உள்வாங்காவிட்டால் கூட இதிலே நீ திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்வதைப் போல. ஆனால் கடைசி குறட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவற்றில் அந்த அதிகாரத்தினுடைய சாரத்தை அமைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் சாரமும் அதனுடைய ஒரு கிளைமேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த முடிவும் அந்த குறட்பாவிலே இருக்கிறது. அதனால் மற்ற குறட்பாக்களை எல்லாம் ஒரு சாரமாக தொகுத்தும் சில நேரங்களில் அந்த குறட்பாக்களில் சொல்லப்பட்டவற்றை இன்னும் தீவிரமாக சொல்வதற்கும் அதை அவர் பயன்படுத்துகிறார். எளிதில் எல்லோருக்கும் புரியும்படி நாம் அறிந்து கொள்வதற்காக அந்த கடைசி குறட்பாவை வைத்திருக்கிறார். சுப்ரீம் இன்னெவிட்டபிள் ஸ்டைல் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நாம் சொல்ல முடியும். அவர் பொதுமகளிரிடம் செல்லக்கூடாது, பொருட்பெண்டிர் வசம் செல்லக்கூடாது என்பதற்கு 9 குறட்பாக்களை அறம் ரீதியாக விளக்குகிறார். ஆனால் ஓரிடத்திலே அவர் சொல்லுகிறார், பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் எப்படி இருக்கும் என்றால் இருட்டலையில் ஏதியில் பிணாந்தழியற்று என்று கூறுகிறார். இதை விட கன்னத்தில் அறைந்த மாதிரி ஒன்றை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரிடம் அன்பு இருக்காது. அன்பில்லாத ஒருவருடைய தொடர்பு என்பது ஒரு பிணத்துடன் கொள்கின்ற ஓர் உறவை போலத்தான் இருக்கும். அதுவும் அவர்களிடம் அன்பு மட்டுமல்ல, அது ஒரு திருட்டுத்தனமான ஒன்று. அதனால் இருட்டறையில் என்று குறிப்பிட்டார். அப்படி பார்க்கிற போது திருவள்ளுவர் தேவையான இடங்களில் எல்லாம் சுப்ரீம் இன்னெவிட்டபிள் ஸ்டைல் என்கின்ற ஒன்றை அவர் கடைபிடித்திருக்கிறார். அது சில அதிகாரங்களில் இறுதியாக வருகிறது, சிலவற்றில் அவற்றை நாம் நடுவில் வைத்திருக்கோம். சரி சார், மிக அற்புதமா சொன்னீங்க சார். மகிழ்ச்சி சார்.